செல்வங்களே வணக்கம். என்ன தாத்தா சும்மா மேலுக்கு சிரிக்கிறீங்கோ? முகத்தை பார்த்தா அப்படி நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏஸ், நீங்கள் எல்லோரும் ஞானிகள். என் செல்வங்களே, நீங்கள் அனைவரும் ஞானிகள். பாரு என்ன அழகாக சொல்கிறீங்க. ஆம், எனக்கு ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இடத்துல வீட்டில் ரூமில் உக்காந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துன்னு ஏதாவது என் வேலையை செய்யலான்னு இல்லை. வராங்க, நாங்கள் எடுத்து வைங்கோ, எடுத்து வைங்கோ, போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்கோ, அத்தை பண்ணுங்கன்னு அன்பு தொல்லை ஜாஸ்தி. உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவுசெய்து நிம்மதி நாடாதீர்கள். உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. பிரச்சனைகள் தீருவதில்லை. கடல் அலைகள் ஓய்வதில்லை. மரம் இருக்கும் வரை நிழல் இருந்து கொண்டே தான் இருக்கும். மேகம் இருக்கிற வரை மழை வந்து கொண்டே தான் இருக்கும். ஏற்றுக்கொள்ளுங்கள், பழகிக்கொள்ளுங்கள். எஸ், சரி செல்வங்களே, நீங்கள் நினைத்தபடி எல்லாம் உங்களால் இருக்க முடியாது. எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். நோயால் இருக்கும் ஒருவரிடம் இந்த டாக்டர் மருந்தை சாப்பிட்டு ஊசியை குச்சிக்கோ சொல்லினே தான் இருப்பாங்க. மாத்திரை மருந்து அச்சா கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஊசி போடுவாங்க. எல்லாம் மொத்தத்தில் நினச்சி பார்த்தா அதெல்லாம் நல்லதுக்கு தான். நோயாகிறவனுக்கு மருந்து கொடுக்க சொல்லி அவங்க தொந்தரவு பண்ணி கொடுக்குறாங்களேன்ட்டு கோச்சிக்கிறாங்க. சரியா? எல்லாமே நன்மைக்காகத்தான் இருக்கும். ஏற்றுக்கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். எல்லாமே உங்கள் நன்மைக்காகத்தான். ஓகே செல்வங்களே, வணக்கம்.